ஒரு வீட்டிலே ஒரு துவசம் நடந்தால் துவசத்துக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அதை எங்களோட வீட்டில் இருக்கிற முன்னவர்களை வழிபட்டுட்டு போவோமோ அதே போல தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதையே நாங்களே கூற மறுக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது. இங்கேருந்து போகிறது ஒரு கிழமைக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய உணர்வுகள் கடத்தப்படும். கடைசி நாளில் அங்கே போய் விலகு கொளுத்துறதோ பூ போடுறதோ அதுதான் விஷயம் அப்படி என்ற ஒரு மட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த மனநிலை மாற்றம் என்பதை எப்படி நாங்கள் உருவாக்கக்கூடியதான்? இங்கு எந்த இடத்திலும் முள்ளிவாய்க்கால் என்பது முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம் என்கின்ற ஒரு நிலைக்கு இன்னமும் நாங்கள் வரவும் இல்லை, அரசியல் படவும் இல்லை, மக்களை நாங்கள் அணிதிரட்டவும் இல்லை. நிறைய பேர் இப்போ பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துலையும் காணொலிகள் பதிவிடுவதும் அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பதிவிடுதல் என்பதும் பிரபலமாக்கிக் கொள்வதற்கான முயற்சி. அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய சில பேரை பார்க்கக்கூடியதாக அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்தி கொஞ்ச காலத்தில் ஐரோப்பிய தேசத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை காணொலிகளாக வெளியிடுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு இனம் பற்றக்கூடிய வழிகள் பயன்படுத்தப்படுகிறது என்றது ஆனால் அதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கவலையான விஷயம் என்னென்னா, நகர்ப்புற பாடசாலைகள் இவற்றிலிருந்து மாணவர்கள் இது தொடர்பான ஆர்வத்தில் இல்லை. இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சொல்லாயுதமிழர்களுடைய கருத்துக்களுக்குரிய களம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த மக்கள் நினைவுகளை சுமக்கக்கூடிய அந்த காலம், குறிப்பிட்ட அளவான காலத்திலே எல்லா நாட்களிலும் மக்களுக்கு இந்த நினைவுகள் இருந்தாலும் அது பொங்கி பிரவாகித்தும் அல்லது அந்த உணர்வெழுச்சிகள் கட்டவிழ்ந்து நிற்கக்கூடிய அந்த காலமாக இந்த நாட்கள் இருக்கிறது. இதே போன்ற நாட்களிலிருந்து நாங்கள் பின்னோக்கி போவோமாக இருந்தால், ஒரு 15 வருடங்கள் பின்னோக்கி போவோமாக இருந்தால், இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித பேரவலத்தை நாங்கள் அவ்வளவு விலகுவிலே மறந்துவிட முடியாது. ஒரு தலைமுறையை தாண்டி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தெளிவில்லை எப்படி இருக்கிறது என்பதுக்கு அப்பாலே அந்த சமகாலத்திலே ஓரளவு விருத்தெறியக்கூடிய தலைமுறையைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள், அந்த வயதை ஒத்தவர்கள் அப்போது இருந்திருந்தார், அவர்களுடைய நினைவுகளிலே இப்போது மிகப்பெரிய ரணங்களாக இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆதாரங்களாக அப்போது என்ன நடந்தது என்ற சில விஷயங்கள் வெளிவருகிற போதுதான் அவை எவ்வளவு மோசமான முறையிலே ஒரு இனத்தை வஞ்சித்திருக்கிறது அல்லது இனம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் அது எவ்வளவு பாதிப்படைய செய்திருக்கிற என்ற விடயத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதுவுமே உடனடியாக கிடைத்துவிடப் போவதில்லை. ஆதாரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நீதி வேண்டி நிற்கக்கூடிய அந்த பயணமாக இருந்தாலும் சரி. பல நாடுகள் பல 100 வருடங்கள் தங்களுடைய விடுதலை வேண்டி நகர்ந்திருக்கிறது. வெறும் 15 ஆண்டுகள் கடந்து போயிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய துன்பியலை நினைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே துன்பியலை நினைந்து கொண்டிருப்பது மாத்திரம் ஒரு இனத்தினுடைய விடுதலை நோக்கிய பயணத்தில் எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு குழுமம் இந்த விடயங்களை நினைவு கூற தலைப்படுகிறார்கள் அல்லது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்டளவான வயதை சேர்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலே ஏன் இந்த நினைவேந்தல் செய்யப்படுகிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன, இதை செய்ய வேண்டியதனுடைய தேவை என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. தனியே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய குழந்தைகளிடத்திலே மாத்திரமல்ல, அந்த அடுத்த தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே மாத்திரமல்ல, தாயகத்திலே வாழக்கூடிய கணிசமானவற்றும் இந்த கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தலைமுறை ரீதியாக சில விஷயங்கள் கடத்தப்பட்டே ஆக வேண்டும். ஒரு விடுதலை பயணத்தினுடைய விடயம் என்பது சரியான கடத்துகை. ஒரு அஞ்சலோட்டம் எப்படி வெற்றிகரமாக நகர்ந்து முடிக்க முடியுமாக இருந்தால் அதில் பங்கு பெற்றக்கூடிய அத்தனை பேருடைய மிக சிறப்பான வெளிப்பாடுகள் மூலமாகத்தான் அது செய்து முடிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது போன்றதுதான் இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்திருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் சரியாக செய்தி கடத்தல் என்பது எந்தளவு தூரம் நிகழ்கிறது, அதை கடத்துகிற அல்லது அதை கடத்தக்கூடிய செயற்பாடுகளிலே எத்தனை விதமான ஒரு தலைமுறையை சார்ந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள், இவை மிகப்பெரிய கேள்வியாக நம் முன்னால் இருக்கிறது. இளைய தலைமுறை இந்த விடயங்களிலே மிக கணிசமான ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடமும் இதே போன்ற நாட்களிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அதனுடைய வெளிப்பாடுகளையும் அது இன்றைக்கு அவர்கள் தொடக்கிறக்கூடிய விடயம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக அதை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய விடயம், வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கு வரை அவர்கள் இந்த விஷயத்தை வியாபிக்க செய்தார்கள். இந்த நாட்களில் இந்த முள்ளிவாய்க்கால் காஞ்சி சரி, அது சார்ந்திருக்கக்கூடிய தகவல்களை உள்ளடக்கிடக்கூடிய துண்டு பிரசுரம் நிறைய மாணவர்களை சென்று சேரக்கூடியதாக இருந்தது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், பின்னாட்களில் இந்த பாடசாலைகளுக்குள்ளே இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சென்று கொடுத்திருக்கக்கூடிய துண்டு பிரசுரம், அதுக்கு பிறகு பாடசாலை நிர்வாகம் தவிர்த்திருக்கக்கூடிய வேறு யாரும் பாடசாலைகளுக்குள்ளே நுழைய முடியாது என்று சுற்று நிரூபம் வெளியிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அதிர்வலைகளை உருவாக்கிடக்கூடிய ஒரு விடயமாக கூட அந்த காலத்தில் அது பதிவு செய்யப்பட்டது. எது என்ன நடந்தாலும் இந்த விஷயம் கடத்தல் என்பதும் அது மாணவர்களிடத்திலே அல்லது அடுத்த தலைமுறையிடத்திலே கொண்டு சென்று சேர்க்கப்படுவதும் அது கடத்தப்படுவதும் மிக தேவையாக இருக்கிறது. அந்த விடயம் போல இந்த வருடமும் இது சார்ந்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஒரு கற்றிருக்கக்கூடிய அல்லது கல்வி புலத்தை கல்வியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தாலும் நிறைய விடயங்களிலே இந்த தலைமுறையை அல்லது இந்த இனத்தை வழிநடத்துகிற பாரிய பொறுப்பை ஒவ்வொரு காலங்களிலும் செய்திருக்கிறது.
காலம் காலமாக தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த தலைமுறையிலிருந்து இப்போது ஒவ்வொரு பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய சிலரை இந்த வாரம் தொடர்பிலே, இந்த வாரத்தில் இடம்பெறக்கூடிய சில விஷயங்கள் தொடர்பிலே, அந்த பயணம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பிலே பேசுவதற்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம். நன்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய மூவர் தான் ஒருவர் சிவகஜன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய மாணவன். அதுபோல முன்பாக அதிகமான சொல்லாயுதம் நிகழ்ச்சிகளில் இணைந்து பயின்றக்கூடிய இசைப்பிரியன் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலைத்துறையிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். அதேபோல தான் இந்த நாளிலே எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்து பயணிக்கக்கூடிய, குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கணிசமான விஷயங்களை செய்து முடிக்கிற போது அண்மையில் எல்லாம் பல்வேறுபட்ட துன்பியல்களுக்குள் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். செந்தூஜன் கலைப்பீடத்தை சார்ந்திருக்கூடியவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இந்த 3 பேரோடும் சேர்த்து இந்த நாளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் சிவகஜனிடமிருந்து தொடங்கலாம். குறிப்பாக இந்த நினைவு கூறல் ஒவ்வொரு ஆண்டிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு தலைமுறை அல்லது ஒவ்வொரு தளத்திலிருந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் எப்படி இந்த நினைவு கூறல் இருக்க போகிறது, விதமான ஏற்பாடுகள் இருக்கிறது, அடுத்த தலைமுறையிடத்தில் நாங்கள் மிக பிரதானமாக இதைத்தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தலைமுறை முடிந்துவிட்டால் அது அந்த தகவல் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். பல்கலைக்கழகம் விதமான முயற்சிகளை இந்த ஆண்டில் எடுத்திருக்கிறது. வணக்கம். நினைவுகளை கடத்துதல் என்ற அடிப்படையில் இப்போ தமிழின படுகொலை நிகழ்ந்து 15வது ஆண்டு நிறைவிலே நாங்கள் தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவரையில் தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு உணர்வில்தான் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நாங்கள் இதனை ஏதாவது ஒரு விதத்திலே இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அது சார்ந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இறுதிக்கட்ட போர் நடைபெற்று இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தற்பொழுது பல்கலைக்கழகங்களிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வயது பிரிவினர் என்பவர்கள் சாதாரண விலங்கறிவு கூட இல்லாத ஒரு வயது, அதாவது 9 to 12 அரசியலை சரிவர புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயதிலே இருந்த தலைமுறையினர் தான் தற்பொழுது அதிகம் களியாட்டங்கள் அல்லது மேற்குலகத்தினுடைய ஆதிக்கங்களுக்கு அதிகம் ஆட்பட்டு போகக்கூடியவர்களும் எங்களுடைய தலைமுறையினர் தான். இந்த தலைமுறையினரிடையே இந்த தமிழின படுகொலை தொடர்பான இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும். அதுபோல் அது எம்மை நாமளே அரசியல் படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் தொடர்பான நினைவேந்தல்களை செய்கிறோம். அதை குறைந்தபட்சம் எப்படி அதை செய்துவிட்டு போகிறோம் என்றால், ஒரு வீட்டிலே ஒரு துவசம் நடந்தால் துவசத்துக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அதை எங்களோட வீட்டில் இருக்கிற முன்னவர்களை வழிபட்டுட்டு போவோமோ அதே போல தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு எந்த இடத்திலும் முள்ளிவாய்க்கால் என்பது முடிவு அல்ல, அது ஒரு தொடக்கம் என்கின்ற ஒரு நிலைக்கு இன்னமும் நாங்கள் வரவும் இல்லை, அரசியல் படவும் இல்லை, மக்களை நாங்கள் அணிதிரட்டவும் இல்லை. ஒப்பீட்டளவில் தற்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு கணிசமான ஒரு பாத்திரத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த மக்கள் தந்திருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள். அதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இந்த மக்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களால் இயன்ற சில விடயங்களை தனியே அழுதுவிட்டு போகின்ற ஒரு நினைவேந்தல்களுக்கு அப்பால் அறிவுபூர்வமான தளத்திலே இந்த நினைவுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது மக்கள் என்பதை விட எங்களை நாங்களே அறிவூட்டுவதுதான் இந்த நினைவேந்தலுடைய ஒரு அடிப்படையாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த இன பிரச்சனையினுடைய வடுக்கள் பெரிதும் பாதித்திராத தலைமுறை நாங்கள் தான். அந்த அடிப்படையில் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இவ்வாண்டும் வளமை போல நினைவேந்தல்கள் ஒவ்வொரு ஆண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடக்கும். ஆனால் அதற்கு மேலதிகமாக மாணவர்கள் அதுபோல பாடசாலை மாணவர்களை இந்த நினைவேந்தல்களிலே எப்படி உள்ளெடுக்கலாம், அவர்களை எப்படி இந்த அறிவுப்படுத்தலிலே பங்கெடுக்க வைக்கலாம் என்பதற்கான திட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கந்தக பூமி எனும் பெயரிலே பல்கலைக்கழக பாடசாலை மாணவர்களுக்கு போட்டிகள் நடாத்தப்படுகிறது. அதுபோல குருதிக்கொடை நிகழ்வுகள் இம்முறை முதல் முறையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. அதுபோல காட்சிப்படுத்தல்கள், இன வடுக்கள் சார்ந்த காட்சிப்படுத்தல்கள் இம்முறை பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு வாரம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதைவிட சமூக வலைத்தள பரப்புரை, அதுபோல் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒன்லைனில் நிகழ்நிலை கருத்தரங்களும் நடைபெற இருக்கிறது. இது இவ்வாறான விதத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் எப்படி இந்த விடயங்களை அணுகலாம், அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த ஆண்டுக்குரிய
திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நீதி தேடி பயணிக்கக்கூடிய ஒரு இனம் என்ற அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கான நியாயத்தை, நீதியை கோருகிறோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பெரிதளவில் அனைவரும் விடக்கூடிய ஒரு பிழை, இங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதையே நாங்களே கூற மறுக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது. ஆனால் அது இந்த முறை நடக்கக்கூடாது. இனப்படுகொலை என்கின்ற சொல்லை அனைவரையுமே உச்சரிக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூடுதல் விடயமாக அவதானம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அண்மையில் கூட தமிழ் சிவில் சமூக அமைப்புகளோடு கூட கலந்துரையாடி இவ்வாண்டு எப்படி இந்த தமிழின படுகொலை சார்ந்த விடயங்களை மக்கள்மயப்படுத்தலாம் என்பது தொடர்பிலே கலந்துரையாடி அதுக்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக சிவில் சமூக அமைப்புகளோடும் இது தொடர்பிலே கலந்துரையாடி ஒரு மாணவர் சமூகமாக எங்களுடைய திட்டங்களை கொண்டு செல்கிறோம். நீங்கள் முன்பாக இந்த விஷயங்களை குறிப்பிடுகிற போது ஒரு வருஷம் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அந்தரட்டியோ அடுத்த வருஷம் அது போன்ற ஒரு விடயமாக இந்த முள்ளிவாய்க்கால் விஷயத்தை நீங்கள் ஒப்புகிறீர்கள் என்றால் ஏற்பாடுகள் நடக்கும், அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் செலுத்திக் கொள்வார்கள். அந்த உணர்வுபூர்வமான விஷயம் அதோடு கடந்து போகும். தனியே ஒரு இனக்குழுமம், விடுதலை இனக்குழுமம் என்பதை தாண்டி விடுதலை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு குழுமம் இவ்வாறான விஷயங்களை செய்வதால் மாத்திரம் தன்னுடைய இலக்கை அடைந்து விட முடியுமா? அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இதில் இப்போ நாங்கள் அந்த துவசம் அதுகளோட ஒப்பிட்டதுன்றது எங்களை நாங்கள் ஒரு அகவயமான ஒரு பார்வையினுடைய அடிப்படையில் தான் அந்த ஒப்பீடு. அதாவது நாங்கள் இப்போ எங்களை இன்னொருத்தர் எப்படி பார்க்கணும்ன்றதை விட நாங்கள் எங்களுக்கு நேர்ந்தது நாங்கள் எப்படி பார்க்குறோம்ன்றதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். நாங்களே இதை தனியாக மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலிச்சுட்டு போகிற ஒரு விஷயமாக தான் இதை நாங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இதை அடுத்த தலைமுறைக்கு இப்போ அண்ணன் நீங்கள் முன்னுரை வழங்குற போது கூட சொல்லியிருந்தீங்கள் அஞ்சலோட்டம் மாதிரி. அந்த அஞ்சலோட்டத்துக்கு தனியாக அஞ்சலிச்சுட்டு போகிற அந்த ஒரு விஷயம் மட்டுமே இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற ஓர்மம் வலி ஒவ்வொன்றுமே கடத்தப்பட்டிருக்க வேணும். ஆனால் நாங்கள் தனியாக இப்போ சாதாரணமாக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அன்னை பூவதிக்கு நினைவேந்தல் செய்வோம். ஒவ்வொரு வருஷமும் அண்ணன் தெளிவனுக்கு நினைவேந்தல் செய்வோம். ஆனால் நாங்கள் அவைந்த நினைவு இயந்திரம் ஏந்திட்டு விளக்கு கொளுத்திட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு அப்பால இனப்படுகொலைன்றது அது மட்டுமே சார்ந்த ஒரு விடயம் இல்லை. அது ஒரு நீதியை கேட்கறதுக்கான ஒரு ஒலிம்பிக் பந்தயம் தீபம் மாதிரி தான். அப்போ அதை எப்படி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிவகைகளை நாங்கள் இங்கே செய்யாமல் தனியாக அஞ்சலிக்கிறது ஒரு அதிகாரத்தையோ அல்லது நீதியையோ அல்லது ஏதோ ஒரு கட்டமைப்பையோ எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அது இப்போ எங்களுக்கு அது மட்டுமே பொருத்தம் இல்லை. அதை விட இன்னும் நிறைய போக வேண்டியிருக்கு. இப்போ முள்ளிவாய்க்கால் தொடக்கம் இல்லை என்று சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதாவது முடிவு அல்ல என்று சொல்கிறோம். அப்போ அந்த தொடக்கத்தை எப்போ நாங்கள் தொடங்க போகிறோம்? ஒவ்வொரு வருஷமும் முள்ளிவாய்க்காலில் மட்டும்தான் அந்த அவ்வளோ பேர் கூடி அஞ்சலிக்கிறோம். ஆனால் முள்ளிவாய்க்கால் தவிர்ந்த பல இடங்கள்லையும் அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேணும். தனியாக ஒரு இடத்துல மட்டுமே அது சுருங்கி இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா இராணுவமோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட படைத்தரப்புக்குள்ள எங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஏது நிலை ஒன்று இருக்கும். ஆனால் அதை முழுமையாக மக்கள் மயப்படுத்தி விட்டால் ஒரு இடத்துல மட்டுமே குவியக்கூடிய ஒரு தேவை இருக்காது. அதை அதிக தூரம் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிவகைகள் இருக்கும். நாங்கள் அந்த மாதிரியான ஒரு வழிவகைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தனியாக அஞ்சலிச்சுட்டு போகிறதுன்ற மட்டும் எங்களுக்கு போதாதுன்னு சொல்றோமே தவிர அது பிள்ளைன்னு சொல்லல. அது மட்டுமே போதாது என்றுதான் எங்களுடைய கருத்து. ஒரு மட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். முள்ளிவாய்க்கால்னா இதுதான், இங்கேருந்து போகிறது ஒரு கிழமைக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய உணர்வுகள் கடத்தப்படும், கடைசி நாளில் அங்கே போய் விளக்கு கொளுத்துறதோ பூ போடுறதோ அதுதான் விஷயம் அப்படி என்ற ஒரு மட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த மனநிலை மாற்றம் என்பதை எப்படி நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கு? இல்லை, இந்த மனநிலை மாற்றம் என்றது குறிப்பாக நாங்கள் இப்போ 2 தலைமுறையாக இப்போ இருக்கிற தலைமுறையை நாங்கள் பிரிக்க வேண்டியிருக்கு. இப்போ யுத்தத்தை நேரடியாக அனுபவித்த தலைமுறை, அடுத்து அனுபவிக்காத எங்களுடைய தலைமுறை. அதில் எங்களோட தலைமுறை வன்னி பகுதியில் இருந்த தலைமுறையை அதுக்குள்ள வருவினோம். ஆனால் இப்படி வரைக்க இப்போ அதிகம் வாக்காளர்களாகவோ அல்லது அதிகம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாகவோ அல்லது இப்போ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் வரப்போகிறது எங்களுடைய தலைமுறை தான். இந்த தலைமுறைக்கு நாங்கள் இதை எப்படி கொண்டு போகணும் என்றதுக்கான புதிய வழிமுறைகள் எதையுமே கை கொள்ளாமல் தனியாக ஒரே விஷயத்துக்குள்ளே மட்டுமே இருப்பமாக இருந்தால் இது கொண்டு அந்த தலைமுறைக்கு சாதாரண விளக்கேற்றுற ஒரு நிகழ்வாக போடும். அடுத்தது அந்த மட்டுப்பாடுகள் என்று சொல்லிக்க இப்போ இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை எங்களுக்கு காண்பிக்க கூடாது அல்லது அடுத்த தலைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதுல ஸ்ரீலங்கா அரசோ அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களுமோ உறுதியாகத்தான் இருக்குது.
இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து நினைவுகளை அழிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களையோ அல்லது தூபிகளையோ அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரணமாக ஒரு வலைத்தளத்தில் தேடினா கூடி தமிழ் ஜெனோசைடுன்னு தேடினா கூடி ஒரு பதிவுகள் கூட நாங்கள் இணையதளத்தில் பார்க்கலாத ஒரு சூழல் இருக்குது. புகைப்படங்கள் போட்டால் கூட அதற்கு எதிராக அதுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் பதிவு போட முடிய அளவு கூட செய்யப்படுகிறது. இப்போ அண்மையில் கூட அண்ணன் திலீபென்ற நினைவேந்தலில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் நினைவேந்தல் நடந்த படத்தை போட்டதுக்காகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் சமூக வலைத்தள பக்கங்களை முடக்கப்பட்டிருந்தது. இப்போ இப்படி ஒவ்வொன்றுமே செய்து கொண்டிருக்க இப்போ எங்களுடைய தலைமுறைக்கு வந்து அந்த மட்டுப்பாடுகளை கடந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புதிய வழிமுறைகள்லாம் தேவையாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கு சில வழிமுறைகள் வந்து சலித்து விட்டது. அதை தாண்டி புதிய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய அந்த புத்திஜீவிகள் என்று சொல்றவர்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்றவர்கள்லாம் அதுகள் தொடர்பில் வந்து கூடிய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதே நேரம் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் இன்னொருத்தர் எங்களை அரசியல் படுத்துவினா அல்லது எங்களை அது தொடர்பான அறிவுப்படுத்துவினோம் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒப்பீட்டளவில் குறைவு என்ற அடிப்படையில் தான் உண்மையாக இந்த வருஷம் கடந்த ஆண்டுகளை விட கூடுதல் செயற்திட்டங்களை மேற்கொண்டு எங்களை நாங்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு வழிவகைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு விடயத்தை குறிப்பிடல, இந்த ஒவ்வொரு தலைமுறை ரீதியாக மாற்றம் பெறுகிற போது அந்த உணர்வு சார்ந்திருக்கக்கூடிய விஷயமோ அந்த வலிதான தன்மையோ அது குறைவடையும் என்று சொல்லலாம். கடந்த வருடம் சில நெருளான சம்பவங்களை பார்த்தோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்கக்கூடிய வளாகத்திலே நிறைய பேர் இப்போ பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காணொலிகள் பதிவிடுவதும் அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பதிவிடுதல் என்பதும் பிரபலமாக்கிக் கொள்வதற்கான முயற்சி. அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய சில பேரை பார்க்கக்கூடியதாக அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்தி கொஞ்ச காலத்தில் ஐரோப்பிய தேசத்திலிருந்து இன்னும் சில விஷயங்களை காணொலிகளாக வெளியிடுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு இனம் பற்றக்கூடிய வழிகள் பயன்படுத்தப்படுகிறது என்றது வந்து மிக நெருளான விஷயங்களுக்கு. நீங்கள் சொன்னீங்க இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உணர்வு சார்ந்தக்கூடிய விஷயங்களை கடத்த போகிறோம் அப்படின்னு எவ்விதமான போட்டிகள் இருக்கிறது, யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும், எப்படி அதன் மூலமாக இவர்களை நீங்கள் நெறிமுறைப்படுத்த போகிறீர்கள்? கந்தகபூமி என்ற பெயரில் தான் இந்த ஆண்டுக்குரிய போட்டிகள் யாவும் வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம். அது வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் அதே போல் பாடசாலை மாணவர்கள் இவர்களுக்கு வந்து கவிதை, கட்டுரை, அதே போல் ஒளிப்பட போட்டி, அதே மாதிரி நிகழ்நிலையில் வந்து வினாடி வினா போட்டி, அதே மாதிரி சித்திர போட்டி ஆகிய போட்டிகள் வந்து இந்த முறை ஒழுங்கமைக்கப்படுகிறது. இதில் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெரிதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுக்கு வயதுக்கேற்ற தலைப்புகளும் வழங்கி அதில் வந்து நாங்கள் அடைய நினைக்கின்ற இலக்கு வந்து 2. 1 இதை வந்து போட்டி வடிவத்தில் செய்கிறோம், ஆனால் இது போட்டி கிடையாது. அதில் நாங்கள் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் அவர்களுக்கு போட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் வந்து அவர்கள் அது தொடர்பிலான ஒரு புரிதலை பெற வேண்டும் என்றது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் அவர்கள் கவிதையோ கட்டுரையோ சாதாரணமாக மேலெழுந்த வாரியாக அவர்கள் எந்த போட்டிகளுக்கும் பங்கு பெற்ற முடியாது. குறைந்தது 2 to 3 நூல்களை ஏனும் அவர்கள் வாசிக்காமல் அந்த போட்டிகளில் பங்கெடுக்கலாது. அப்படி என்ன நாங்கள் இதில் மறைமுகமாக எதிர்பார்க்க அடைய நினைக்கின்ற இலக்கு வந்து அவர்கள் 2 to 3 நூல்களாவது வாசித்திருக்க வேண்டும். இனம் சார்ந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆர்வத்தையாவது அவர்கள்ட்ட தூண்டலாம். ஏனென்றால் இந்த தலைமுறையிட்ட வந்து வாசிப்புன்றது குறைவு. அப்போ நாங்கள் போட்டி என்ற பெயரிலேயாவது இந்த வாசிப்பை அவர்கள்ட்ட மேம்படுத்தலாம் என்றுதான் இதில் நாங்கள் அடைய நினைக்கிற ஒரு இலக்காக இருக்குது. குறிப்பாக இந்த பதிவுகள் நிறைவடைகிறது என்ற தருவாயில் நாங்கள் இருக்கிறோம். அந்த பங்கு பெற்றக்கூடியவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் அதில் வந்து விண்ணப்பங்கள் கிடைத்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வடக்கு, கிழக்கு, அதை விட மலையகம் என்ற அடிப்படையில் வந்து பார்க்க பரவலாக பல தரப்பட்ட மாணவர்களும் இதுக்கான விண்ணப்பங்கள் அதிக அளவு கிடைத்திருக்குது. ஆனால் அதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கவலையான விஷயம் என்னென்னா நகர்ப்புற பாடசாலைகள் இவற்றிலிருந்து மாணவர்கள் இது தொடர்பான ஆர்வத்தில் இல்லை. அந்த உண்மையை நாங்கள் இந்த இடத்துல சொல்லணும். அது போட்டிகள் ஒன்று வேறு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கடந்த ஆண்டோட ஒப்படைக்க வந்து இந்த முறை வந்து மாணவர்களுக்கான ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டு அதை கூட நாங்கள் பரப்புரை செய்ததை விட இந்த முறை கூட பரப்புரை செய்திருக்கிறோம். ஆகவே இந்த முறை வந்து கடந்த ஆண்டோட ஒப்படைக்க மாணவர்கள் அதிகமாக இருக்கிறோம். கடந்த ஆண்டு கிடைக்கப்பெற்ற ஆக்கங்கள்லேருந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து நூலாக வெளியிடுறதுக்கு நாங்கள் தொகுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கணக்கு ஆக்கங்கள் எப்படி அதை தட்டலாம்ன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது. அப்படி அதோட ஒப்படைக்க பார்த்தா இந்த மாதிரி அதோட கூட வந்திருக்கு. எங்களுக்கு இன்னும் கூட சவால் இருக்குது. ஏனெண்டா அந்த போட்டிகளில் கிடைத்திருக்கக்கூடிய ஆக்கங்களை வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு நூலாக வெளியிடுவோம் உண்டு. அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதால அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்க வந்து இப்படியும் ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆக்கங்கள்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட சவாலாக இருக்க போது எப்படி எடுக்க போகிறோம். அவ்வளவுத்துக்கு வடக்கு, கிழக்கு, மலையக மாணவர்களும் கூடுதல் ஆர்வம் இந்த இதில் வந்து செலுத்தியிருக்கிறோம்.
மிக குறிப்பாக ஒரு தன்னெழுச்சியான விஷயம் இல்லாவிட்டால் தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். தனியே போய் மதங்களை இதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக சொல்லலாம். அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஆன்மீக ரீதியாக சொல்லி இறைவனுக்கு இப்படிலாம் செய்தாங்க நல்லது கிடைக்கும் அப்படின்றத அந்த மறைமுகமான காரணத்தை சொல்லாமல் சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக செய்ய வைப்பது. அது போன்ற ஒரு விடயத்தை இந்த தலைமுறை முன்னெடுக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே அதுக்கு விருப்பு தெரிவிக்கக்கூடிய அல்லது அந்த நிலைக்குள்ளே இவர்களை கொண்டு வரக்கூடிய அல்லது அந்த தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பை அவர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மேற்கொள்வது என்பதுதான் முக்கியம். வெளியில பார்த்து ஒன்று பிடிச்சுக்கொண்டா தான் நாங்கள் அந்த கடைக்குள்ளேயே போவோம். அல்லது ஒரு சாப்பாட்டை வெளியில பார்த்து அதை பிடிச்சது பிறகு அந்த கடைக்குள்ளேயே போவோம். ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டால் அதுக்குள்ள போயிட்டா நாங்கள் சரி பிள்ளைகளோ அதில் என்ன இருக்கு என்றதை ஒரு முறையாவது பார்க்க ஆசைப்படக்கூடியது என்பதிலே யாருமே தவறிக்கொள்ள மாட்டோம். அந்த விடயத்தில் இந்த தலைமுறை தேவைப்படக்கூடிய விஷயங்களா இதை பற்றி தெரிந்திருக்க முடியாத தலைமுறை அல்லது தெரியாத ஒரு தலைமுறை. அதிலே குற்றம் கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த காலத்துக்குரியவர்கள் கிடையாது என்பதனாலே அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. எப்படியோ தெரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் அந்த தலைமுறையிலிருந்து அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அதே வீரியத்தோடு அதே தகிப்போடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது.